ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உத்ரா. இன்னைக்கு வந்து என்ன மாதிரி வீடியோ பார்க்க போறோம்னா, கன்னியாகுமரியிலிருந்து மதுரை செல்லும் பேருந்தில் செல்லும் பொழுது மனைவி கள்ளக்காதலுடன் தொடர்பு, கணவன் அதிர்ச்சி. இதுதான் வந்து இன்னையுடைய ரீசெண்டா நடந்த நியூஸ். இந்த வீடியோட ஃபுல் டீட்டெயில் வந்து இனிமே பார்ப்போம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள தக்கலை அருகே உள்ள மஞ்சாடி என்ற பகுதியில் வந்து ஒரு இளைஞர் வந்து வாழ்ந்துக்கிட்டு வர்றாரு. அப்போ வந்து ஒரு இளம் பெண்ணை வந்து இவர் வந்து லவ் பண்ணிட்டு இருக்காரு. அந்த பொண்ணு வந்து எந்த ஊர்னு பார்த்தீங்கன்னா மதுரை. கடந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இவங்க வந்து லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. இப்பொழுது அவங்களுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு கை குழந்தை ஒன்று இருக்கு. இப்பொழுது அவங்க வந்து குடும்பம் நடத்தி வந்துட்டு இருக்காங்க. அவர் வந்து டெய்லியும் வந்து குடிச்சிட்டு வர ட்ரிங்க்ஸுக்கு வந்து அவர் வந்து அடிக்ட் ஆயிட்டாரு. இதனால டெய்லியுமே வந்து இவங்க வீட்டில் வந்து சண்டை நடந்துட்டு இருக்கு. ஒரு கட்டத்தில் இந்த பொண்ணு வந்து பொறுத்தது போதும்னு சொல்லிட்டு தான் அம்மா வீட்டுக்கு வந்து சண்டை போட்டுட்டு போறாங்க. இந்த கணவர் வந்து எந்த இதுவுமே தடுக்கலை, நீ போனா போ அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. ஆனா இந்த பொண்ணு வந்து கோச்சிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து வீட்டுக்கு போயிட்டாங்க. இவர் வந்து 2 நாள் கழிச்சு எப்போ போயிட்டு நம்ம வந்து ஒய்ஃபை வந்து அழைச்சிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் போறாரு. அப்போதைக்கு என்ன நடக்குது, நான் வந்து உங்க கூட வாழ மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்றாங்க. அந்த அவர் வந்து கணவர் வந்து எல்லா விதமா சொல்லி பார்த்து கடைசியில வந்து ஒத்துக்க வச்சு அவரை வந்து வீட்டுக்கு வந்து அந்த அந்த அவங்களோட ஒய்ஃபை வந்து அழைச்சிட்டு வராங்க. ஹஸ்பண்டு, ஒய்ஃபு, அப்புறம் இவங்களோட கை குழந்தை ஒன்று ட்ரெயினில் வந்து வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. அப்பொழுது கணவர் வந்து கண் அசந்து இடையில வந்து ஒரு தூங்கிடுறாரு. ஒரு குட்டி தூக்கம் ஒன்று போட்டுறாரு. அந்த டயத்தில் சிறிது நேரம் கழித்து கண் விழித்து பார்க்கும் பொழுது இவருடைய மனைவியும் கை குழந்தையும் காணவில்லை. இதனால இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, உடனடியாக வந்து போலீஸாரிடம் வந்து என் ஒய்ஃபை காணுன்னு சொல்லிட்டு கேஸ் கொடுத்துருக்காரு. அவங்களும் வந்து அந்த கேஸை எடுத்துட்டு வந்து இவர் ஒய்ஃபையும் இவங்களுடைய பாப்பாவை வந்து தேடிட்டு இருந்திருக்காங்க. அந்த பொண்ணு வந்து ஒரு ஃபோன் யூஸ் பண்ணியிருந்திருக்கு. போலீஸார் வந்து அந்த பொண்ணோட சிக்னல் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தா வெள்ளிச்சந்தை என்ற பகுதியில் வந்து இருக்குன்னு சொல்லிட்டு போலீஸார்லாம் வந்து அங்கே விரைந்து போகிறாங்க. அங்கே நடந்த மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியான விஷயம் என்னன்னா, அங்கே இன்னொரு இளைஞர் கூட அவங்க வந்து குடும்பம் நடத்திட்டு இருக்காங்க. அவங்கள வந்து போலீஸார் வந்து விசாரணை செய்கிறாங்க. ஏன் வந்து இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணுறீங்க, ஏன் என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது ஒய்ஃப் வந்து சொல்கிறாங்க, நான் வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் நான் வந்து கோச்சிட்டு அம்மா வீட்டுக்கு தான் போனேன். நான் போகிற வழியில் நாகர்கோவில் பஸ் ஸ்டாண்டு போகிறேன். வெள்ளிச்சந்தை என்ற இடத்துல வந்து நான் வந்து ஒரு இளைஞரை பார்க்குறேன். இந்த பொண்ணு வந்து தனியாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த இளைஞர் வந்து கொஞ்சமாக வந்து பேச்சு கொடுக்குறாரு. இவர் பேச்சு கொடுக்கறத பார்த்து அவங்களோட ஒய்ஃப் வந்து என்ன சொல்கிறாங்க, ஆமாம் என் புருஷன் வந்து ஒரு குடிகாரன் அப்படி இப்படின்னு சொல்லி இருக்கிற நடந்து முடிஞ்ச எல்லா விஷயத்தையுமே வந்து அவன்கிட்ட சொல்கிறாங்க. இவரும் வந்து ஒரு சில மன ஆறுதலுக்காக ஒரு சில வார்த்தைகள்லாம் சொல்லியிருக்காரு. இவர் பேச பேச இவரோட பேச்சு வந்து அந்த பொண்ணுக்கு வந்து பிடிச்சிருக்கு. இவங்க வந்து 2 பேருமே வந்து நாகர்கோவிலேருந்து மதுரையில் வந்து ஒரே பஸ்ஸில் வந்து ஒரே சீட்டில் வந்து ஒன்றா பஸ்ஸில் போயிட்டு இருக்காங்க. இவர் வந்து பேச பேச அந்த பேச்சு வந்து அந்த இளம் பெண்மணிக்கு வந்து அவரோட பேச்சு, நடவடிக்கை, பாவனைகள் எல்லாமே வந்து அந்த பொண்ணுக்கு வந்து எல்லாமே பிடிச்சி போச்சு. சரின்னு சொல்லிட்டு இவங்க அம்மா வீட்டுக்கு போகிறாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து அவரை அழைச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு இவங்க வந்து அந்த ட்ரெயினில் வந்திருக்காங்க. இவங்க ஹஸ்பண்டு, ஒய்ஃபு, கை குழந்தை 3 பேரும் வந்து ட்ரெயினில் வந்திருக்காங்க. அந்த ட்ரெயின்லேயே பார்த்துட்டிங்கன்னா கள்ளக்காதல் ஒருத்தர் வந்து அந்த ட்ரெயினில் பின்னாடியே வந்துட்டு இருக்காரு. இவங்க வந்து கண் அசைக்கிற நேரத்தில் இவங்க 3 பேரும் வந்து திருநெல்வேலி ரயில்வே ஸ்டேஷனில் வந்து இறங்கியிருக்காங்க. அங்கேருந்து வந்து வெள்ளிச்சந்தை என்ற ஊருக்கு போயிட்டு அவங்க வந்து குடும்பம் நடத்திட்டு இருந்திருக்காங்க. இந்த விஷயம் தான் நடந்து முடிஞ்சிருக்கு. நீ போய் கணவனோட போய் வாழு அப்படின்னு சொல்லி இவர் அறிவுரை சொல்றாங்க. ஆனா அந்த பொண்ணு வந்து என்ன சொல்லுதுன்னா, இந்த குடிகாரனை கூட நான் எப்படி வாழ முடியும் சொல்லி கேட்டிருக்காங்க போலீஸ் கிட்ட. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, அதுக்காண்டி கணவன் இருக்கும் பொழுது கள்ளக்காரனோட எங்களால அனுப்ப முடியாது அப்படின்னு போலீஸார் சொல்லி அந்த பெண்ணை வந்து அந்த போலீஸார் வந்து அவங்க அம்மாவோட வந்து அனுப்பி வச்சிருக்காங்க. எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சுங்க. நான் என்ன சொல்றேன்னா, அந்த பொண்ணுக்கு வந்து வயசு எத்தனை பார்த்தீங்கன்னா 20 வயசு தான் ஆகுது. கல்யாணம் ஆகி 2 வருஷம் தான் ஆகுது. அதுக்கு ஒரு கை குழந்தை இருக்கு. ஆனா இவன் கணவர் வந்து சரியில்லைன்னு சொல்லிட்டு இன்னொரு கள்ளக்காதலனை வந்து இவங்க வந்து எப்படி தேடுறாங்க, எப்படி அவங்களுக்கு மனசு வருது? இந்த லவ் பார்த்தீங்கன்னா வெறும் வந்து பஸ்ஸில் ஆண்ட வேல போயிட்டு இருக்கும் போதே நாகர்கோவிலேருந்து மதுரை போகிற அந்த 3 மணி நேரமா 4 மணி நேரமா அந்த டயத்தில் இவங்க வந்து அவங்களுடைய வாழ்க்கையே வந்து எப்படி சூஸ் பண்ணுறாங்க. இது லைஃப்ங்க. லைஃபெல்லாம் வந்து சும்மா ஒரு செகண்டில் வந்து நம்ம நினச்ச மாதிரி எல்லா விஷயத்தையும் மாற்றிட முடியாது. சின்ன சண்டையோ பெரிய சண்டையோ எந்த விஷயமா இருந்தாலும் பேசி தீருங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி முடிவெல்லாம் எடுங்க. இந்த மாதிரி விஷயம்லாம் இப்போ வர அதிகமாக நடந்துட்டு இருக்கு. இந்த விஷயம்லாம் மாறணும். கொஞ்சமாச்சும் சிந்திங்க. இது போல் ரீசெண்டாக நடந்த நியூஸ்லாம் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஓகே, பாய்.